அனைவருக்கும் வணக்கம். இந்த புனிதமான வேளையில் ஆலயமணி ஒலியின் ஆழமான ஆத்மீக அர்த்தத்தை ஒரு நிமிடம் கேட்போம். நாம் கோவிலுக்குள் நுழையும் போது நம் கைகள் தானாக தேடுவது அந்த ஆலயமணிதான். அது ஒரு பழக்கம் அல்ல, அது ஒரு ஆத்மீக அழைப்பு. மணி ஒலிக்கும் அந்த ஒரு கணம் நம் மனதில் ஓடும் 1000 எண்ணங்கள் மெல்ல அமைதியாகும். கவலைகள் கரையும், எதிர்மறை எண்ணங்கள் விலகும். அதனால்தான் கோவிலில் முதலில் கணபதி தரிசனம், அதற்கு பிறகு ஆலயமணி ஒலி. கணபதி தடைகளை நீக்குகிறார், மணி மனதை தூய்மைப்படுத்துகிறது. அன்பர்களே, மணி ஒலி என்பது வெறும் சத்தமல்ல, அது நம் மனதையும் இறைவனையும் ஒரே அலைவரிசையில் இணைக்கும் தெய்வீக அதிர்வு. ஆலயமணி அடிக்கும்போது மனதிற்குள் சொல்லிக் கொள்ளுங்கள், இந்த நொடியிலிருந்து என் வாழ்க்கை நல்ல பாதையில் மாறட்டும். அந்த எண்ணமே ஒரு பிரார்த்தனை. நம்பிக்கையோடு அடிக்கும் மணி நம் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை அழைத்து வரும். அமைதி, நம்பிக்கை மற்றும் சக்தி. அடுத்த முறை கோவிலுக்குள் செல்லும்போது மணியை மனதோடு ஒலிக்கச் செய்யுங்கள். ஏனெனில் உங்கள் பிரார்த்தனை அந்த மணி ஒலியில்தான் தொடங்குகிறது. கணபதி துணை.